வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இனிய நன்னாளில், இரவு நன்னாள் எல்லோரும் நன்றாக இருப்போம். 2/3/2026 இன்றைய ராசிக்கான ராசி பலன் பார்ப்போம் நண்பர்களே. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்கள் ஜோதிடாசானின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நாம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு பார்க்கின்றோம். மனதிற்கு அதிபதியான சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு அழகான நாள். ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு விழிப்புணர்வு செய்தி நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு எதிரி கிடையாது. அது நம்மள அடுத்த கட்டத்துக்கு தயார் செய்யறதுக்கு ஒரு பயிற்சி தான். எப்பவும் மத்தவங்க வெற்றியை பார்த்து பொறாமைப்படாதீங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது கடவுள் உங்களுக்கு சிறப்பானதை செய்வார். இன்றைக்கு முழு நம்பிக்கையோட உங்க வேலையை தொடங்குங்க. நேர்மறையான எண்ணங்கள் தான் உங்க வெற்றியின் முதல் படி. இப்போ நவகிரகங்களின் சஞ்சாரம் உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இன்றைய நட்சத்திரம் சிறப்பு மற்றும் சந்திராஷ்டமம் பற்றி பார்ப்போம். இன்றைக்கு காலை 8:16 மணி வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் கேது பகவானின் மக நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரன் இன்னைக்கு கடகராசியில இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்றைக்கு சந்திராஷ்டமம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்று மதியம் வரைக்கும் கும்பராசி நேயர்களுக்கும், மதியத்துக்கு மேல மீனராசி நேயர்களுக்கும் சந்திராஷ்டமம் நிலவுது நண்பர்களே. அதனால இந்த 2 ராசிக்காரங்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப நிதானமா இருக்கணும். பேச்சுவார்த்தையில பொறுமை கடைபிடிப்பது மிக நல்லது. மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரன் வர்றார். தொழில்ல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு உதவி இன்னைக்கு தேடி வரும். மனைவியோட ஆலோசனையால ஒரு குடும்ப பிரச்சனை நல்ல தீர்வு கிடைக்கும். குழந்தைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து உங்களை சந்தோஷப்படுத்தும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு பித்தம் அதிகரிக்காம இருக்க நீர்மோர் எடுத்துங்க. திங்கட்கிழமை என்பதால் சிவபெருமானுக்கு வில்வேலை சாத்தி வழிபாடு செய்யுங்க, நன்றாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சுகஸ்தானத்துல சந்திரன் இருக்கார். வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்கி மகிழ்வீங்க. தொழில வாடிக்கையாளர்கிட்ட உங்க நல்ல மதிப்பு உயரும். மனைவியோட ஆரோக்கியத்துல சின்னதா அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு ஓய்வு தேவைப்படும். பிள்ளைகள் இன்றைக்கு படிப்புல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு தொண்டை எரிச்சல் வரலாம். மிதமான சுடுநீர் குடிங்க. மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும் நண்பர்களே, நன்றாக இருப்போம். மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்கு தைரியம் மற்றும் வீரியம் கூடும் நாள். தொழில நீங்க எடுக்கிற புது முயற்சியில பெரிய வெற்றி கிடைக்கும். மனைவி வழியில உங்களுக்கு தேவையான ஒரு நிதி உதவி இன்னைக்கு கிடைக்கும். பிள்ளைகளோட உயர்கல்வி பத்தி ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு நரம்பு சோர்வு வரலாம். அதனால கீரை உணவுகளை சேர்த்துக்குங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை பாக்கு சாத்தி வழிபாடு செய்யுங்க. தடைகள் அனைத்தும் நீங்கும் நண்பர்களே. கடகராசி நேயர்களே, தனஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால இன்னைக்கு திடீர் பண உறவு உண்டாகும். தொழில நீங்க செஞ்ச உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இன்னைக்கு தேடி வரும். மனைவியோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்க மனசுக்கு தைரியத்தை தரும். குழந்தைகள் மூலமா சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்துல இன்னைக்கு சளி தொந்தரவு வராம இருக்க குளிர்ந்த உணவை தவிர்க்கணும். சிவபெருமானுக்கு பாளையசம் செஞ்சு வழிபடுங்க. நன்மைகள் நடக்கும். நன்றாக இருப்போம். சிம்மராசி நேயர்களே, சந்திரன் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால இன்னைக்கு முகம் பொழிவா இருக்கும். தொழில புது புது ஐடியாக்கள் தோணும். அது உங்களுக்கு லாபத்தை தரும். மனைவியோட நீண்ட நாள் ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. பிள்ளைகள் விளையாட்டு போட்டிகள்ல ஜெயிச்சு உங்களை பெருமைப்படுத்துவாங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு முதுகுவலி வரலாம். சரியான ஓய்வு எடுங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. உடல் புத்துணர்ச்சி பெறும் நண்பர்களே. கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா அது சுப செலவுகளாகத்தான் இருக்கும். தொழில எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களோட புத்திசாலித்தனத்தினால முறியடிப்பீங்க. மனைவியுடன் பேசும்போது வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு பொறுமையா இருங்க. பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி ஒரு முக்கியமான முதலீடு செய்வீங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு செரிமான பிரச்சனை வரலாம். சீரக நீர் குடிங்க. மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. யோகம் கூடும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு லாபஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு. தொழில எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் இன்னைக்கு கிடைக்கும். மனைவி வழியில சுப செய்தி தேடி வரும். குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும். பிள்ளைகள் கல்வியில முதல் இடத்துக்கு வந்து உங்களை மகிழ்ப்பாங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு இடுப்பு வலி வரலாம். உணவில் காரத்தை குறைத்துக்குங்க. துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. சிக்கல்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களே, தொழில் ஸ்தானத்துல சந்திரன் வர்றதுனால வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். உங்க ராசிநாதன் செவ்வாய் பலமா இருக்கிறதால எதையும் துணிச்சலோட செய்வீங்க. மனைவியோட ஒத்துழைப்பால
ஒரு சொத்து வாங்க திட்டமிடுவீங்க. குழந்தைகள் இன்னைக்கு உங்ககிட்ட அதிகம் பாசமா இருப்பாங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கலாம். இளநீர் குடிங்க. வராகி அம்மனை மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. வெற்றி நிச்சயம். தனுசு ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும். தொழிலில் இருந்த இழுபறிகள் நீங்கி ஒரு புதிய வேகம் பிறக்கும். மனைவியோட நீண்ட நாள் கோரிக்கைய இன்றைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. பிள்ளைகளோட கல்விக்காக ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு மூட்டு வலி வரலாம். பூண்டு சேர்ந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாத்தி வழிபாடு செய்யுங்க. மகர ராசி நேயர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு எதையும் நிதானமா கையாளுங்க. தொழில முதலீடுகளை ஒரு நாள் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. மனைவியுடன் பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுவீங்க செலுத்துவீங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு வாயு தொல்லை வரலாம். இஞ்சி சாறு எடுத்துக்கங்க அவசியம். சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. தடைகள் அனைத்தும் நீங்கும். நன்றாக இருப்போம். கும்பராசி நேர்களே, இன்றைக்கு மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் நிலவுகிறது. முக்கியமான வேலைகளை மதியத்துக்கு மேல வச்சுக்கோங்க. தொழில கூட்டாளிகள் மூலமா லாபம் வரும். மனைவியோட ஆதரவு கிடைக்கும். குழந்தைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும். ஆரோக்கியத்துல இன்னைக்கு கணுக்கால் வலி வரலாம். நடைபயிற்சியை குறைச்சுக்குங்க. சிவபெருமானுக்கு விருவிலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. மன நிம்மதி பெருகும். மீனராசி நேர்களே, இன்றைக்கு மதியானத்துக்கு மேல உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்குது. அதனால முக்கியமான வேலைகளை மதியானத்துக்குள்ளேயே முடிச்சுங்க. தொழில இருந்த பழைய பாக்கியில் இன்னைக்கு வசூலாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மனைவியோட நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுவீங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு பாதெரிச்சல் வரலாம். வெந்த நீர் குடிங்க. குலதெய்வத்தோட மனதார நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. அதிர்ஷ்டம் கூறும். இன்றைய விசேஷ அம்சம் மக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க பார்ப்போம். இன்றைக்கு காலை 8:16க்கு அப்புறம் கேது பகவானின் மக நட்சத்திரம் ஆரம்பிக்கும். மக நட்சத்திரம்னா ஒரு கம்பீரமான நட்சத்திரம். பித்ருக்களின் ஆசி பெற்றது. இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு தொழில் ஒரு பெரிய திருப்பம் உண்டாகும். குறிப்பா அரசு வேலை மற்றும் நிர்வாகத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தலைவலி அல்லது உடல் அசதி வரலாம். அதனால இன்றைக்கு நீங்க போதிய அளவு ஓய்வெடுங்க. நாளைக்கு இன்னைக்கு உங்க முன்னோர்களை மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பணிவோட விலகும். நண்பர்களே, இன்றைக்கு 12 ராசிக்கும் சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சார பலன்களை பார்த்தோம். சந்திராஷ்டம் இருக்கிற கும்பம் மற்றும் மீன ராசிக்காரங்க மட்டும் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ராசியை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த நன்னாளில் இதை நல்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.